ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கான யூனிவர்சல் மெசேஜ் மற்றும் ஏஞ்சல் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கான மெசேஜஸ் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் கொடுங்க. இன்றைக்கான 3 கார்டு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது த ட்ரீமர் வந்திருக்குங்க. பிகினிங், பிலீவிங் அண்ட் ப்ரொடெக்டட். நீங்கள் ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கான ஒரு லைஃப் பர்பஸ், உங்களுக்கான ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ், ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களோட ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாங்க. அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும். நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்க, இல்லை இதை செய்யலாம். ஒரு சமையலில் கூட நான் புதுசாக அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு வீட்டை அழகுபடுத்துறதுலையோ அரேஞ்ச் பண்ணுறதுலையோ நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணும்போது அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆரம்பம் தான். ஏன்னா இந்த விஷயம் நீங்கள் ஆரம்பிக்கிற விஷயம் உங்களை படிப்படியாக மேலே கொண்டு போகிறதுக்கு உதவும். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த விஷயம் நம்மளுக்கு கை கொடுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சின்ன விஷயமாக தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. அது உங்களோட நம்பிக்கைனாலும் மற்றவங்களோட சப்போர்ட்னாலும் அது இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு உங்களை உயர்த்தலாம். ஸோ சின்ன சின்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. புதுசாக ஆரம்பிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இது நல்லா இருக்கணும், இதை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும். அது என்னவா வேணா இருக்கலாம். ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமா கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு கடைக்கு போகிறதா கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னா கூட இருக்கலாம். ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை ஃபோக்கஸாக செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த விஷயத்தை நம்ம வாங்கிட்டு வரோம், இந்த விஷயத்தை நம்ம செய்கிறோம், இது நம்மளுக்கு ஒரு நல்ல இதை கொண்டு போகட்டும் அப்படின்னு செய்யுங்க. அதை பிலீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கும். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு கை கொடுக்குமான்னு. ஆனால் அந்த விஷயம் தாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக கை கொடுக்கும். நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்டடாக ஃபீல் பண்ண போகிறீங்க. நிறைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. யூனிவர்சல் பிளெஸிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப சப்போர்ட்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடிய டைம் இது. செகண்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது சாரோ, ஃபர்கிவ்னஸ் அண்ட் ஹீலிங் வந்திருக்குங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற ஹீலிங், சில விஷயம் உங்கள் மனசில் இருந்து என்ன சொல்கிறது, ஆறாத காயமாக இருந்த விஷயத்துக்கு கூட நீங்கள் அவங்கள ஓகே சரி போனால் போகுது அப்படின்னு மன்னிச்சு விட்டுற மாதிரி டைம் இது. மற்றவங்களுக்கு சொல்கிறேன்னா, அவங்களுக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, வரி பண்ணிகிட்ருக்காங்கன்னா இந்த டைமில் நீங்கள் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்க போகிறீங்க. அவங்கள ஏதோ ஒரு நேரத்தில் உங்களை மனசு கஷ்டப்படுற மாதிரி அவங்க நடந்திருக்கலாம். அதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் மன்னிச்சிட போகிறீங்க. அவங்களுக்கு ஒரு ஹீலிங் கிடைக்க நீங்கள் ஹெல்ப்பாக இருக்க போகிறீங்க. இது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்களா இருக்கலாம், இல்லை இப்போ க்ளோஸாக இல்லை, முன்னாடி அவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்றவங்களுக்கா இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு ஹீலராக இருங்க. முன்னாடி செஞ்ச தப்பை யோசித்து இப்போ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் இருக்காதீங்க. அதை மன்னித்து மறந்து அவங்களையும் ஏற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது குயின் ஆஃப் ஃபயர் வந்திருக்குங்க. இன்டெலிஜென்ட், எக்ஸ்பர்ட் அண்ட் டிட்டர்மைண்ட். ஆக்சுவலாக இந்த கார்டை என்ன சொல்ல வருதுன்னா, உங்களோட அறிவு, உங்களோட அனுபவம், உங்களோட டிட்டர்மைண்ட், நீங்கள் எந்த விஷயத்த உறுதியாக நம்புறீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த டைமில் ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்க போகிறீங்க. அதாவது பின்னாடி என்ன விஷயம் நடக்க போகிறதுன்றது முன்கூட்டியே யோசித்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்த போகிறீங்க. இந்த கார்டை நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இல்லாத ஒரு தெளிவு, ஒரு அறிவு இனிமேல் உங்களுக்கு கிடைக்கலாம். அது மற்றவங்க மூலியமாகவும் கிடைக்கலாம், இல்லை உங்களுக்குள்ளேயே கூட அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்படலாம். முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லாமல் இப்போ எதையுமே நுணுக்கமாக யோசிக்கிற மாதிரி, ஒரு அறிவோட புத்திசாலித்தனத்தோடு யோசிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் நீங்கள் செய்ய போகிறீங்க. என்ன சொல்கிறது, ஒரு டிட்டர்மைனாக இருக்க போகிறீங்க. நீங்கள் பிடிச்ச பிடியில் உறுதியாக இருக்க போகிறீங்க. அந்த விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப சாலிடாக திங்க் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கில்லை யூஸ் பண்ணணும். உங்களோட அறிவுத்தன்மையை, உங்களோட புத்திசாலித்தனத்தை ஒவ்வொரு விஷயத்துலையும் யூஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஸோ ஏனோ தானோன்னு எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். அதில் நல்லது கெட்டது தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துட்டிங்கன்னா அதில் செஞ்சு முடிக்க முடியுன்ற முழு நம்பிக்கையோட, ஒரு உறுதியோட இருங்க. அதான் இந்த தேர்ட் கார்டு சொல்ல வருது. இன்னைக்கான 3 கார்ட்ஸும் 3 டிஃப்ரெண்ட் மெசேஜை கொடுத்துருக்குங்க. ஒன்று உங்களுக்கான மெசேஜ், உங்களோட நியூ பிகினிங்க்கு. ரெண்டாவது உங்களை சுற்றி உள்ளவங்களை நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கிறத பொறுத்து இருக்குது. மூணாவது மெசேஜ், நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை செஞ்சாலும் நம்பிக்கையோட உறுதியோடு செய்யுங்க அப்படின்னு வந்திருக்கு.
இன்றைக்கான 3 மெசேஜஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இன்றைக்கான ஏஞ்சல் யார் வந்திருக்காங்க, அவங்க நம்மளுக்கு என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுக்காக வந்திருக்க ஏஞ்சல் யாருன்னா ஏஞ்சல் பெத்தர்னி வந்திருக்காங்கங்க. ஏஞ்சல் பெத்தர்னி. ஆக்சுவலாக ஏஞ்சல் பெத்தர்னி என்ன சொல்ல வராங்கன்னா, when you take excellent care of yourself, everybody benefits. Give yourself a relaxing treat today, such as massage, sea salt bath or a pedicure. ஆக்சுவலாக ஏஞ்சல் பெத்தர்னி என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் உங்களை செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மற்றவங்கள நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கேர் எடுத்துக்கிறீங்களோ, சில பேருக்கு வந்து அதுக்கான டைம் இல்லாமல் இருக்கலாம், உங்களை செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுக்கான டைம் இல்லாமல் இருக்கலாம். பட் நீங்கள் உங்களை முதல்ல கேர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கான ஒரு விஷயம் செஞ்சுக்கோங்க. செல்ஃப் கேர் எடுத்துக்கிறது உங்களோட ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் உங்களோட மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கிறது, உங்களை பாடி ரிலாக்ஸாக வச்சுக்கிறது, நீங்கள் உங்களை கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து செய்யாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் செய்ய ஆரம்பிங்க. சில பேர் வந்து ஆல்ரெடி ரொம்ப செல்ஃப் கேர் பர்சனாக இருக்கலாம். அவங்கள அழகாக அலங்கரிச்சுக்கிறது, பியூட்டி பார்லர் போகிறது, மெனிக்யூர் பெடிக்யூர் பண்ணிக்கிறது, ஃபேஷியல் பண்ணிக்கிறது, ஹேர் கட் பண்ணிக்கிறது, டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ரிலாக்ஸ் பண்ணிக்க மசாஜ் போகிறது, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். பட் நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி வாய்ப்பு அமையறதில்ல. அதோடு சில பேர் அதை விரும்புறதும் இல்லை. ஆனால் அந்த மாதிரி இல்லை, உங்களுக்கான உங்களால் பர்சனலாக உங்களை என்ன டேக் கேர் பண்ணிக்க முடியும், இது நாள் வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். சின்ன விஷயங்கள் உங்களுக்காக செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். இப்போ அதுக்கான டைம் கிடைக்காம போயிருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் அப்படி இல்லாமல் உங்களுக்கான ஒரு சின்ன கேர் கொடுத்துக்கோங்க. ரொம்ப சில பேர் எக்ஸ்பென்சிவாக இல்லை, நீ வந்து வெளியே போய் பார்லர் போய் என்னால் செய்ய முடியாதுன்றவங்க வீட்லேயே நீங்கள் என்ன செல்ஃப் கேர் பண்ணிப்பீங்களோ, சில பேர் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், சில பேர் வந்து அவங்களோட ஃபேஷியல் வீட்லேயே பண்ணிக்கலாம், சில பேருக்கு அதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு கூட நினைக்கலாம். பட் நீங்கள் உங்களை டேக் கேர் பண்ணிக்கோங்க, செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கலாகவும் நீங்கள் ரிலாக்ஸாகவும் இருக்கிறதுக்கான ஒரு நல்ல ஐடியாவாக இது இருக்கும். அதுதான் ஏஞ்சல் பெத்தர்னி உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல ரிலாக்ஸிங் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அதுவும் இன்றைக்கே கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மோஸ்ட்டாக வந்து இப்போ இதில் போட்டிருக்கிறது சீ சால்ட் பாத் பெடிக்யூர்லாம் போட்டிருக்கு. பட் ஃபார் எக்ஸாம்பிள், பட் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ, நீங்கள் எந்த மாதிரி உங்களை செல்ஃப் டேக் கேர் முன்னாடி பண்ணிட்டு இருந்தீங்களோ இல்லை இப்போ பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை நல்ல ஒரு இதாக பண்ணுங்கள். அது உங்களுக்கும் நல்லது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரிபடி பெனிஃபிட்ஸ், உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் நல்லது. ஸோ நீங்கள் உங்களை டேக் கேர் பண்ணிக்கோங்க. அதுதான் ஏஞ்சல் பெத்தர்னி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நாள் வரைக்கும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் பண்ண ஆரம்பிங்க. ஆல்ரெடி பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் இன்னும் அழகாக டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஒரு அது வந்து உங்களை இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு பூஸ்ட் பண்ணும். ஸோ இன்றைக்கான மெசேஜஸ் இது தான். இன்றைக்கான ஏஞ்சல் மெசேஜஸ் அண்ட் யூனிவர்சல் மெசேஜஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ வண்டர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் டே.